இன்றைக்கான ஸ்பெஷல் ரெசிபி எங்கள் அம்மாவோட ஃபேவரட் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு 4 வரமிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும். இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு பிறகு தான் நம்ம மற்ற பொருள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் இஞ்சும் பூண்டும் துருகி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா கரைஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அளவு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இது கூட தக்காளியோ தேங்காவோ ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபைனலாக நம்மளோட சீக்ரெட்டான தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். நான்வெஜ் கிரேவி டைப்பில் எந்த கிரேவி செஞ்சாலும் கொஞ்சமாக சோம்புத்தூள் ஆட் பண்ணி பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல? அப்போ உடனே ட்ரை பண்ணி பாருங்கள்.